வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காவிரி பிரச்சனையை போலவே கச்சத்தீவு உரிமையை சுப்ரீம் கோர்ட் மூலம் மீட்க நடவடிக்கை. தமிழக மீனவர்கள் கொல்லப்படுவதை தடுக்க சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா ஆவேசம். தேமுதிக எம்எல்ஏக்களின் தண்டனை காலம் 6 மாதங்களாக குறைப்பு. முதல்வர் பரிந்துரையை ஏற்று சட்டசபையில் தீர்மானம். பட்ஜெட் பொது விவாதத்தை புறக்கணிக்க தேமுதிக முடிவு. 6 எம்எல்ஏக்கள் மீதான நடவடிக்கைக்கு விஜயகாந்த் கடும் கண்டனம். விரிவான செய்திகள். காவிரி விவகாரத்தைப் போலவே கச்சத்தீவு பிரச்சினையிலும் உச்சநீதிமன்றத்தின் மூலம் சட்ட ரீதியாக நிரந்தர தீர்வு காணப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் செவ்வாயன்று இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் துன்புறுத்தப்படுவது தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதற்கு பதிலுரை அளித்த முதல்வர் ஜெயலலிதா, இந்தியாவின் ஒரு பகுதியான கச்சத்தீவு 1974 கருணாநிதி முதல்வராக இருந்தபோது இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதாகவும், எந்தெந்த உரிமைகளை மீனவர்கள் அனுபவித்தனரோ அந்தந்த உரிமைகளை தொடர்ந்து அனுபவிக்கலாம் என்று உடன்பாட்டில் இருந்தாலும் அதை இலங்கை அரசு மதிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். கச்சத்தீவில் தமிழக மீனவர்களுக்கு குறைந்தபட்ச நிரந்தர குத்தகை கோரி மத்திய அரசுக்கு பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை இல்லை என்று குறிப்பிட்ட முதல்வர் ஜெயலலிதா, இந்தியாவிற்கு அப்பாற்பட்டவர்கள் தமிழக மீனவர்கள் என்ற நினைப்பில் மத்திய அரசு தொடர்ந்து மௌனம் சாதித்து வருவதாக குற்றம் சாட்டினார். சமீபத்தில் 19 தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளது வரை இலங்கை கடற்படையின் நடவடிக்கைகளை பட்டியலிட்ட முதல்வர் ஜெயலலிதா, கச்சத்தீவு உடன்படிக்கையை இந்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை அணுகியது போல் கச்சத்தீவு விவகாரத்தில் சட்ட ரீதியாக நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் ஜெயலலிதா கூறினார். பார்லிமென்டின் இரு அவைகளின் ஒப்புதலோடு இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தம் மூலம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கிணங்க கச்சத்தீவு தாரை வார்க்கப்படவில்லை என்றும் ஜெயலலிதா சுட்டிக்காட்டினார். முதல்வர் ஜெயலலிதா பரிந்துரைப்படி 6 தேமுதிக எம்எல்ஏக்களின் ஓராண்டு தண்டனை 6 மாதங்களாக குறைக்கப்பட்டது. இதை கண்டித்து திமுக சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தது. தமிழக சட்டசபையில் பிப்ரவரி 8ஆம் தேதி தேமுதிகவினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது. அதிமுக ஆதரவு தேமுதிக எம்எல்ஏக்கள் தாக்கப்பட்டது தொடர்பாக சபை உரிமைக்குழுவிடம் புகார் சென்றது. உரிமைக்குழு பரிந்துரைப்படி 6 தேமுதிக எம்எல்ஏக்களை ஓராண்டு இடைநீக்கம் செய்து சபாநாயகர் தனபால் அறிவித்தார். இந்நிலையில் சட்டசபையில் செவ்வாயன்று இந்திய குடியரசுக் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் காங்கிரஸ், திமுக எம்எல்ஏக்கள் பேசியபோது தேமுதிக எம்எல்ஏக்களின் தண்டனையை குறைக்க வலியுறுத்தினர். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்ற தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஓராண்டு தண்டனையை 6 மாதங்களாக குறைக்க பரிந்துரைத்தார். இதை அவை முன்னவர் பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொண்டு தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்தை குரல் ஓட்டெடுப்பில் நிறைவேற்றிய சபாநாயகர் தனபால், தேமுதிகவினரின் தண்டனை 6 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளதால் அதுவரை சம்பளம் மற்றும் சலுகைகள் வழங்கப்படாது என்று அறிவித்தார். ஆனால் தண்டனை காலத்தை மேலும் குறைக்க வலியுறுத்தி திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். ஓராண்டு என்பதை 6 மாத காலம் தண்டனை குறைக்கப்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே இதுவும் ஒரு மிகப்பெரிய அநியாயம். எனவே இதை கண்டிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிக பங்கேற்க முடியாத வகையில்தான் அக்கட்சியினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனரா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு, பத்திரிகையாளர்களுக்கே அது தெரிந்திருக்கிறது என்றால் உண்மையாக கூட இருக்கலாம் என்று ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழக அரசின் பட்ஜெட் அறிக்கையின் மீதான பொது விவாதத்தை தேமுதிக புறக்கணிக்கப் போவதாக கட்சித் தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். தேமுதிக கட்சித் தலைவர் விஜயகாந்த் செவ்வாயன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். தமிழக சட்டசபையிலிருந்து 6 தேமுதிக எம்எல்ஏக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஜனநாயகத்திற்கும் சட்டத்திற்கும் விரோதமான செயல் என்றும், சட்டசபை வரலாற்றில் இதுபோன்று பாதிக்கப்பட்டவர்களின் விசாரணை நடத்தாமல் தண்டனை கொடுத்ததாக வரலாறு இல்லை என்றும் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். எனவே தேமுதிகவினர் மீதான பழிவாங்கும் போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பட்ஜெட் பொது விவாதத்தில் பங்கேற்காமல் புறக்கணிப்பது என்றும், இந்நோக்கத்தை பொதுமக்கள் புரிந்து கொள்வர் என்றும், தங்கள் மீதான நல்லெண்ணம், நம்பிக்கை வலுப்பெறும் என்றும் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வரும் மார்ச் 30ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தேமுதிக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே விஜயகாந்த் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் பணக்கார வேட்பாளர் பட்ட பகலில் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி பிரதேச பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர்களில் ஒருவர் தீபக் பரத்வாஜ்.
62 வயது நிரம்பிய பரத்வாஜ் டெல்லியில் ரியல் எஸ்டேட் மற்றும் ஹோட்டல் தொழில் செய்து வந்தார். ஒரு பள்ளியையும் நடத்தி வந்தார். டெல்லி குர்கான் சாலையில் ரஜோக்ரி பகுதியில் உள்ள நிதேஷ் குஞ்ச் ஹோட்டல் காம்ப்ளெக்ஸ் எனும் பண்ணை வீட்டில் வசித்து வந்தார். அங்கு பரத்வாஜை சந்திக்க இரு ஆசாமிகள் செவ்வாயன்று காலை காரில் வந்தனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் அந்த ஆசாமிகள் பரத்வாஜ் மற்றும் அவரது உதவியாளர்கள் இருவரை சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரத்வாஜ் இறந்தார். கடந்த 2009 நடந்த லோக்சபா தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மேற்கு டெல்லியில் பரத்வாஜ் போட்டியிட்டார். அப்போது தனக்கு 600 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் இருப்பதாக கணக்கு காட்டினார். அதன் மூலம் 2009 லோக்சபா தேர்தலில் போட்டியிட்ட பணக்கார வேட்பாளர் என்ற சிறப்பை பரத்வாஜ் பெற்றார். ரியல் எஸ்டேட் தொழில் போட்டியில் பரத்வாஜ் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. தென்பெண்ணை ஆற்றின் நீர் ஆதாரத்தை தடுக்கும் நடவடிக்கைகளில் கர்நாடக அரசு ஈடுபட்டிருப்பதைக் கண்டு தமிழக விவசாயிகள் கொந்தளித்துள்ளனர். தென்பெண்ணை ஆற்றின் மூலம் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய 5 மாவட்ட விவசாயிகள் பயன்பெறுகின்றனர். தென்பெண்ணையாறு ஆற்றின் குறுக்கே கடந்த காலங்களில் தடுப்பணைகள் கட்ட சட்டப்படி வழியில்லாததால் கர்நாடகா பல்வேறு குறுக்கு வழிகளை பின்பற்றி வருகிறது. ராட்சத மோட்டார்கள் மூலம் தென்பெண்ணை ஆற்றின் நீர் சட்டவிரோதமாக உறிஞ்சப்பட்டு ஏரியை நிரப்பும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதை கண்டித்து 5 மாவட்ட விவசாயிகள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கர்நாடக மாநில எல்லையை முற்றுகையிடும் போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியினரும் விவசாயிகளும் நடத்தினர். இன்றைக்கு தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே வருகின்ற தண்ணீரை முழுவதும் இன்றைக்கு 250 ஹெச்பி மின் மோட்டார்களை பொருத்தி நெடுக்க தண்ணீரை உறிஞ்சி அதன் மூலமாக கர்நாடகத்தில் இருக்கிற 130 ஏரிகளை நிரப்புவதற்கான ஒரு கொடிய திட்டத்தை கர்நாடக அரசு துணையோடு அங்கு இருக்கின்ற ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரையே அவர் செய்திருக்கிறார். நம்முடைய தமிழக காவல்துறை அதிகாரிகளை கொண்டு அதை தடுத்து நிறுத்த முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக தமிழக சட்டமன்றத்தில் இதற்கான அறிவிப்பினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வேண்டும். கர்நாடகாவின் அத்துமீறலை கண்டிக்கும் வகையில் தமிழக முதல்வர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர். பிரதமர் பதவி வேண்டாம் என்று ராகுல் ஒருபோதும் கூறவில்லை என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திக்விஜய் சிங் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவராக பதவி உயர்வு பெற்ற ராகுல் அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது தனக்கு பிரதமராவதில் விருப்பமில்லை என்று கருத்து தெரிவித்திருந்தார். இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திக்விஜய் சிங்கிடம் கருத்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த திக்விஜய் சிங் பிரதமராக விருப்பமில்லை என்றுதான் ராகுல் கூறினாரே ஒழிய பிரதமர் பதவியே வேண்டாம் என்று ஒதுங்கிவிடவில்லை என்று கூறினார். மக்களுக்கு சேவையாற்ற விரும்புவதே தனது தலையாய பணி என்று ராகுல் கூறியதை பிரதமர் பதவியை ஏற்க தயங்குவதாக மீடியாக்கள் திரித்து வெளியிட்டு விட்டதாகவும் திக்விஜய் சிங் தெரிவித்தார். ராகுலை பிரதமர் பொறுப்பில் அமர்த்த மக்கள் விரும்பினால் அவர் ஏன் ஆகக்கூடாது என்றும் திக்விஜய் சிங் கூறினார். नहीं, उन्होंने कभी मना नहीं किया है. आप लोगों ने जो प्रेस में दिया है वो उसमें थोड़ा गलतफहमी लोगों को हुई है. अगर जनता इस देश की चाहेगी तो क्यों नहीं बनेंगे. 2014 லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக ராகுலை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் காங்கிரஸ் தலைவர்களிடையே அதிகரித்து வரும் வேளையில் திக்விஜய் சிங்கின் கருத்து அதற்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. ஆசைக்கு இணங்க மறுத்த காதலி மீது என்ஜினியரிங் மாணவன் ஆசிடை வீசிய சம்பவம் ஆந்திராவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் நரசன்னபேட்டா கிராமத்தைச் சேர்ந்த ஏழை இளம்பெண் அதே பகுதியைச் சேர்ந்த பிடெக் மாணவன் கணேஷை காதலித்தார். காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அதனால் யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்யலாம் என்று அந்த பெண்ணை விசாகப்பட்டினத்துக்கு அழைத்துச் சென்றார் கணேஷ். நண்பரின் வீட்டில் தங்கிய போது காதலியை பலாத்காரம் செய்ய முயன்றார். அதற்கு மறுத்த அந்த பெண் மீது ஆசிடை வீசிவிட்டு கணேஷ் தப்பிச் சென்றார். ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இளம்பெண் சேர்க்கப்பட்டுள்ளார். ఒక అమ్మాయిని తీసుకొచ్చారు, 19 ఏళ్ళ అమ్మాయి పేరు రవణమ్మ, నర్సన్నపేట శ్రీకాకుళం జిల్లా నుంచి తీసుకొచ్చారు. అయితే అమ్మాయి మీద యాసిడ్ దాడి జరిగిందని అయితే ప్రస్తుతం మా ఇనిషియల్ అంచనా ప్రకారం అయితే ఒక 35-40% డీప్ బర్న్స్ ఉన్నట్టుగా లెక్క కట్టాము. ఆల్రెడీ ఇనిషియల్ ట్రీట్మెంట్ అంతా ప్రిలిమినరీ మేనేజ్మెంట్ అంతా స్టార్ట్ చేశాము. ప్లాస్టిక్ సర్జరీ వార్డ్కి వెళ్తే ఫర్దర్ మేనేజ్మెంట్ జరుగుతుంది. வழக்கை விசாரிக்க வந்த போலீசார் இளம்பெண்ணின் கதையை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். பகட்டான தோற்றத்தில் மயங்கி காதலில் விழும் அப்பாவி பெண்கள்
ஆண்களின் இன்னொரு முகத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் போலீசார் கூறினர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் கோவிலில் நடந்த பங்குனி தெப்ப திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சிக்கு பெருமை சேர்ப்பதும் புகழ்பெற்றதுமான மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மார்ச் 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவின் 10 நாளில் தெப்ப திருவிழா நடந்தது. தாயுமானவர் சுவாமியாகிய சிவபெருமான் அம்பாளுடன் வாகன மண்டபத்திலிருந்து புறப்பட்டு சின்னக்கடை வீதி வழியாக தெப்ப தீர்த்த குளத்தை வந்தடைந்தார். அங்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் விநாயகர், முருகன் சமேத வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 9ஆம் நாளான இன்னைக்கு தெப்ப திருவிழா ரொம்ப விசேஷமா திருச்சி மாநகரம் சேவார்த்திகளோட ஒத்துழைப்போட ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. விளையாட்டியோட திருவிழா முடிவு. தீர்த்த குளத்தில் 5 முறை தெப்பம் வலம் வந்து ஆண்டார் வீதி வழியாக கோவிலை சென்றடைந்தது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தாயுமானவர் சுவாமியை தரிசனம் செய்தனர். தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 24 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,312 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,789 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 58 ரூபாய்க்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 54,210 ரூபாயாக இருந்தது. தமிழகத்தில் தொடர்ந்து நீடித்து வரும் பல மணி நேர மின்வெட்டால் தொழில் நகரமான கோவை மாவட்டம் முடங்கியுள்ளது. கடந்த பல மாதங்களாக சென்னை நீங்கலாக அனைத்து மாவட்டங்களிலும் கடும் மின்வெட்டு நிலவி வருகிறது. இந்த மின்வெட்டு பிரச்சனையால் தொழிற்சாலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள், விவசாயம் மட்டுமின்றி மாணவர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொழில் நகரமான கோவையில் சிறு குறு தொழில்கள் முடங்கும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 30% தொழிற்சாலைகளை மூடிட்டு போயிட்டாங்க. இதே நிலைமை தொடர்ந்தா சிறு குறு தொழிற்சாலைகள் இருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்நிலையில் காற்றாலை மின் உற்பத்தியை நம்பிய தொழிலாளர்களும் பெருத்த ஏமாற்றத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் வழக்கம் போல் காற்றாலைகளின் மின் உற்பத்தி தற்போது குறைவாகவே உள்ளது. இந்த கோடை காலத்தில் குறைந்த அளவு காற்று வீசக்கூடும் என்றும் அதனால் குறைந்த அளவே மின்சாரம் பெற முடியும் என்றும் அகில இந்திய காற்றாலை உற்பத்தியாளர் சங்க தலைவர் கஸ்தூரி ரங்கையன் தெரிவித்துள்ளார். இது காற்று காலம் இல்ல, தென்மேற்கு பருவ காற்று காலத்துலதான் காற்றாலைகள் அன்னாடம் நிறைய உற்பத்தி கொடுக்கும். இப்போ வடகிழக்கு பருவ காற்று காலம். இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுல எந்த காற்றும் வராது, காற்று மின் உற்பத்தியும் இருக்காது. கோடை வெயிலின் தாக்கத்தால் மக்கள் ஒருபுறம் திணறி வரும் சூழலில் மேலும் அதிகரித்துள்ள மின்வெட்டு அவர்களை கடுமையாக பாதித்துள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.